கோவை திருப்பூரில் விசைத்தறியாளர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் வழங்குகிறார் நவமணிகண்டன். நவமணிகண்டன், வணக்கம். தற்போது விசைத்தறியாளர்களின் கோரிக்கைகள் என்னென்ன? அவர்கள் எவ்வளவு நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறார்கள்? அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து அவர்களிடம் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை ஏதேனும் நடத்தப்பட்டதா? கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தொடர்ந்து 22 நாட்களாக விசைத்தறியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் இன்று காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் கூலி உயர்வு மற்றும் மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 600 கோடி அளவிற்கு வர்த்தகமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரை எந்தவிதமான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்களிடம் அதாவது இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய மனு எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் இன்று முதல் சோமனூரில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் எத்தகைய போராட்டம், இன்னும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாததுக்கு காரணம் என்ன? இது குறித்து விசைத்தறியாளர்கள் சங்கத்துடைய தலைவர் பூபதி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஆனால் இந்த போராட்டம் இப்போ வலுப்பெற்று உண்ணாவிரத போராட்டமாக மாறி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? இது முக்கிய காரணம் எங்களுக்கு அடிப்படையிலேயே கடந்த 14 ஆண்டுகளாக எங்களுக்கு ஒரு நியாயமான கூலி ஒப்பந்தம் கிடைக்கவில்லை. ஏற்படுத்துகிற ஒப்பந்தத்தை எல்லாம் குறுகிய காலத்திலே அவர்கள் குறைத்து வழங்குவதால் எங்கள் கோவை திருப்பூர் மாவட்டத்தில் இந்த சில ஆண்டுகளில் 50,000க்கு மேற்பட்ட விசைத்தறிகள் உடைக்கப்பட்டன. இனி தொழில் வாழ்வாதாரத்தை விசைத்தறிகளை காப்பாற்ற வேண்டுமானால் புதியதொரு நியாயமான கூலி உயர்வு கிடைத்தால் மட்டுமே எங்களுடைய விசைத்தறி தொழிலும் அதை சார்ந்த பல லட்சக்கணக்கான மக்களும் காப்பாற்றப்படுவார்கள். அதை நோக்கித்தான் எங்களுடைய இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் கோவை திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து ஜவுளி உற்பத்தியாளர்களும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு நியாயமான புதிய கூலி உயர்வை வழங்க முன்வந்து விசைத்தறி தொழிலையும் விசைத்தறி சார்ந்த தொழிலாளரையும் காப்பாற்ற வேண்டுமான்னு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு போராட்டத்தில் எந்தெந்த ஊர்லேருந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க? இன்றைக்கு எங்கள் கூட்டமைப்பை சேர்ந்த சோமனூர், அவனாசி, தெக்கலூர், புதுப்பாளையம், பெருமாநல்லூர், கண்ணம்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 2500க்கு மேற்பட்ட விசைத்தறியாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். இனி இந்த அடுத்த நாட்களிலே இன்னும் கூடுதலாக கலந்து கொள்வார்கள். தொடர்ந்து உற்பத்தி பாதிப்பு எவ்வளோ ஏற்பட்டிருக்குன்னா, காடா துணிகள் எவ்வளோ தேக்கமடைஞ்சிருக்கு? கடந்த 23 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் அளவுக்கு ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.